பாரத தேசத்தின் புதல்விகளே, புதல்வர்களே, வணக்கம். நான் இன்று இந்த காணொளியை பேசுவதற்கு ஆயத்தமாகிக் கொண்டிருந்தபொழுது, தமிழகத்தின் அரசியலில் முன்னோடிய கம்யூனிஸ்ட் கொள்கையில் பற்று கொண்டவருமான திரு ஐயா நல்லக்கண்ணு அவர்கள் காலமாகிவிட்டார் என்ற செய்தி வந்தது. ஐயா திரு நல்லக்கண்ணு அவர்களின் ஆத்மா சாந்தி அடைய பிரார்த்திக்கிறேன். ஐயா திரு நல்லக்கண்ணு அவர்கள் ஒரு சுதந்திர போராட்ட வீரராகவும் கம்யூனிஸ்ட் கொள்கையில் மிகுந்த பற்று கொண்டவராகவும் எளிமையான வாழ்க்கையை வாழ்ந்து தமிழகத்தில் அரசியல் செய்து எல்லா கம்யூனிஸ்ட் கட்சிக்காரர்களுக்கும், தமிழக மக்களுக்கும், தமிழக அரசியல்வாதிகளுக்கும் ஒரு முன்னோடியாக திகழ்ந்தார் என்பது மிகையாகாது. நமது சித்தாந்தங்கள் வேறு வேறு இருந்தாலும் அவருடைய எளிமையான வாழ்க்கை முறை தமிழகத்தில் பெரும்பாலான மக்களை ஈர்த்தது என்று நினைப்பது நமது காலத்து அரசியல்வாதிகளுக்கு ஒரு பெரும் மகிழ்ச்சியாகும். இந்த காணொளியில் இரண்டு முக்கியமான அரசியல் நிகழ்வுகளை, அதாவது நான் சார்ந்த கடலூர் மாவட்ட அரசியல் நிகழ்வுகள் மற்றும் தமிழக அரசியல் நிகழ்வுகளை பதிவு செய்ய விரும்புகின்றேன். அதற்கு முன்னதாக விஸ்வகுரு திரு நரேந்திர மோடி அவர்களின் தலைமையில் பாரத தேசத்திற்கு பெருமை சேர்க்கும், உலகத்திற்கு வழிகாட்டும் ஏஐ இம்பேக்ட் சமிட் தற்போது நடந்து முடிந்துள்ளது. அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் இம்பேக்ட் சமிட், அதில் நமது பாரத பிரதமர் ஐயா திரு நரேந்திர மோடி அவர்கள் நமது பாரதத்தின் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் கொள்கையை தெரியப்படுத்தியுள்ளார். அதை சுருக்கமாக மானவ் என்ற அக்ரோனிம், அது ஆங்கிலத்தில் அக்ரோனிம் சொல்வோம், மானவ் என்று தெரியப்படுத்தியுள்ளார். மானவ் என்றால் நமது மொழியில், தேசத்தின் மொழியில் ஹியூமன் பீயிங் அல்லது மேன்கைண்ட் என்று கொள்ளலாம். அதை அந்த மானவ் அக்ரோனிமை நம்ம விரிவுபடுத்தினால், மானவ் எம் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் மாரல் அண்ட் எத்திக்கல் சிஸ்டம்ஸ் இன் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அக்கவுண்டபிள் கவர்னன்ஸ், N for national sovereignty, again A for accessible and inclusive artificial intelligence, and V for validity and legitimate systems in artificial intelligence. ஆக சுருக்கமாக நமது நாட்டிற்கும் உலகிற்கும் நமது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கொள்கை எதை நோக்கி செலுத்தப்பட வேண்டும், அதனால் நாம் பெறப்போகும் பயன்கள் என்ன என்று அருமையாக விவரித்துள்ளார். நம்ம எதிர்கால சன்னதியின் மனதில் வைத்துக்கொண்டு 5ஆம் தலைமுறை தொழில் புரட்சியை நோக்கி நாம் செல்லும்போது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் என்கின்ற செயற்கை நுண்ணறிவு நமக்கு எவ்வளோ முக்கியமானது என்பதை இந்த மாநாடு மூலம் உணர்த்தியுள்ளார்கள். எனவே இந்த மாநாட்டில் அமைத்து தந்த பாரத பிரதமர் அவர்களுக்கு மனமான நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். நான் சொன்னபடி முதல் மாவட்ட அரசியல், கடலூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் இங்கே கடந்த 30-35 ஆண்டுகளாக திராவிட முன்னேற்றக் கழகம் மற்றும் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஆளுங்கட்சியாக தொடர்ந்து இருந்து கொண்டு அவர்களுடைய பிரதிநிதியாக இங்கே பல மந்திரிகள் செயலாற்றி வந்தார்கள்.
இப்போ தற்போது திரு எம்ஆர்கே பன்னீர்செல்வம் அவர்கள் மற்றும் கணேசன் அவர்கள் திமுக அமைச்சரவையில் மந்திரியாக உள்ளார்கள். திரு எம்ஆர்கே பன்னீர்செல்வம் அவர்கள் ஒரு முன்னோடியே முக்கியமான குடும்பத்தை சார்ந்தவர். அவரது தந்தையார் திமுகவில் அப்போதே இருந்து பல பணியாற்றுகிறார் என்று கேள்விப்பட்டுள்ளோம். சுமார் ஒரு 25-30 ஆண்டுகளுக்கு முன்னர் என்று நினைக்கிறேன். அப்போதெல்லாம் மாவட்ட செயலாளர்கள் திமுகவில் மற்றும் மேலும் பல கட்சிகளில் தேர்தல் வைக்கப்பட்டு தேர்ந்தெடுக்கப்படுவார்கள். பிறகு மாறி மாறி இப்போது நியமிக்கப்படுகிறார்கள். அப்போது முதல் முறையாக எனக்கு நினைவு தெரிந்து சொல்கிறேன், முதல் முறையாக அண்ணன் திரு எம்ஆர்கே பன்னீர்செல்வம் அவர்கள் மாவட்ட செயலாளருக்கு போட்டி போடும்போது, அவர் கட்சி தேர்தலில் நிற்கும்போது அவருக்கு சப்போர்ட்டாக அப்போது வைகோ அவர்கள் பிரிந்து சென்று மதிமுக ஆரம்பித்துள்ளார்கள். அந்த மதிமுகவில் இருந்த திரு அண்ணன் செஞ்சி ராமச்சந்திரன் அவர்கள் கடலூர் மாவட்டத்தில் திமுகவின் செயலாளராக எம்ஆர்கே பன்னீர்செல்வம் அவர்கள் வர வேண்டும், வெற்றி பெற வேண்டும் என்று பின்னால் இருந்து அதற்கு வேண்டிய பணிகளை செய்து கொண்டிருந்தார். நான் இதை எதற்கு சொல்கிறேன் என்றால், அரசியல் என்பது மாவட்ட அளவில் மற்றும் ஒன்றிய அளவில் கட்சி சார்ந்து இருந்தாலும் பல கட்சிகளும் இதில் ஈடுபாடு கொண்டுள்ளது என்பதை வரலாறாக சொல்ல விரும்புகின்றேன். பிறகு செஞ்சி ராமச்சந்திரன் மறைமுகமாக எம்ஆர்கே பன்னீர்செல்வம் அவர்களுக்கு வெற்றி பெற வேலை செய்து திரு பன்னீர்செல்வம் அவர்கள் மாவட்ட செயலாளராக அப்போது தேர்ந்தெடுக்கப்பட்டார் திமுகவில். பிறகு அதிமுக ஆட்சி வந்தது, களங்கள் மாறின. தொடர்ந்தும் 25-30 ஆண்டுகளாக எம்ஆர்கே பன்னீர்செல்வம் அவர்கள் நமது மாவட்டத்தின் செயலாளராக, திமுகவின் மாவட்ட செயலாளராக பணியாற்றி கொண்டு வருகிறார். இருந்த போதிலும் திமுகவின் தலைமை, திமுக கட்சியின் கொள்கையில் பின்பற்றி வளர்ந்து கொண்டிருக்கும் அண்ணன் திரு எம்ஆர்கே பன்னீர்செல்வம் அவர்களின் செயல்பாடுகள் தற்போது கடலூர் பஸ் நிலையம் அமைக்கும் செயல்பாடுகளில் அந்த அளவுக்கு மக்களின் ஆதரவை பெறவில்லை. மக்களின் எதிர்ப்பை பெற்றுள்ளார். தற்போது வேலை நடந்து கொண்டிருக்கும் கடலூர் பஸ் ஸ்டாண்ட் எம்புதூரில் என்ற இடத்தில் அது மாநகராட்சி குடியிருப்புகளுக்கு தொலைதூரத்தில் உள்ளதாக கருதப்படுவதால் மாநகராட்சிக்கு உட்பட்ட நிலத்திலே அருகிலே புதிய பஸ் நிலையம் அமைய வேண்டும் என்று வர்த்தகர்களும் பெரும்பாலான மக்களும் நினைக்கிறார்கள். அது நடக்கவில்லை. ஆகையால் எதிர்வரும் தேர்தலில் ஆட்சி மாற்றம் ஏற்படும் போது தற்போது எம்புதூரில் கட்டப்பட்டு வரும் பஸ் ஸ்டாண்ட் அது நமது வாழை விவசாயிகளின் முன்னேற்றத்துக்காக அது வாழை குளிர்பதன கிடங்கியாகவோ, வாழை ஆராய்ச்சி பண்ணையாகவோ, வாழை பொருட்கள் பதப்படுத்தும் தொழிற்சாலையாக மாற்றிக்கொள்ளலாம். அந்த இடத்தை விட்டு கடலூர் மாநகராட்சிக்கு உட்பட்ட பொதுமக்கள் எளிதாக அணுகக்கூடிய இடத்தில் பஸ் நிலையம் அமையப்பட வேண்டும் என்பது எமது தாழ்மையான வேண்டுகோள். மற்றும் நமது பாராளுமன்ற உறுப்பினர் அவர்கள், கடலூர் பாராளுமன்ற காங்கிரஸ் உறுப்பினர் திரு விஷ்ணு பிரசாத் அவர்களும் சட்டமன்ற உறுப்பினர், தற்போதைய சட்டமன்ற உறுப்பினர் திமுகவை சார்ந்த திரு ஐயப்பன் அவர்களும் இதற்கான முயற்சியை மக்களின் வேண்டுகோளுக்கு இணங்க செயல்படவில்லை என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். திரு விஷ்ணு பிரசாத் அவர் இளைஞர் காங்கிரஸ் தலைவராக நியமிக்கப்பட்டு 2000 ஆண்டு என்று நினைக்கிறேன். அவர் சிதம்பரம் வந்தபோது அவரை நடராஜர் கோயில் சிதம்பரத்திற்கு வந்தபோது அவரை நான் நேரில் சந்தித்து வாழ்த்துக்கள் தெரிவித்தோம். அவருக்கு இது ஞாபகத்தில் இருக்க வாய்ப்பில்லை. ஏனெல்லாம் அது பிறகு நான் சந்திக்கலை. அப்போது என் தந்தையார் காங்கிரஸில் இருந்ததால் அவர்களுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு நான் அங்கு அனுப்பப்பட்டேன்.
ஆகையால் எல்லோரும் நாம் வாழ்க்கையில் சுற்றி சுற்றி ஒரு தெரிந்தவராக தான் இருப்போம். ஏதோ புதுசாக வந்துட போகிறது கிடையாது. அதற்காக நான் இதை சொல்கின்றேன். விஷ்ணு பிரசாத் அவர்கள் வெளியூரில் வந்து இங்கு வெற்றி பெற்றாலும் கூட கடலூரின் மக்களின் தேவைகளை அறிந்து அதற்கு ஏற்ப செயல்பட வேண்டும். திமுக அரசு மந்திரி, மாவட்ட செயலாளர் என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டுட்டு கம்முன்னு இருக்கிறதுல கடலூர் மக்களுக்கு செய்கின்ற சேவையாக இருக்காது. மாவட்ட அரசியலில் திமுகவின் மக்கள் விரோத செயல்களை எடுத்து கூறி அதற்கான ஆயத்த பணிகளை நாங்கள் சார்ந்த பாரதிய ஜனதா கட்சி மற்றும் தேசிய ஜனநாயக கட்சிகள், தேசிய ஜனநாயக கூட்டணியில் உள்ள கட்சிகள் செய்து கொண்டிருக்கின்றன. அது எதிர்வரும் தேர்தலில் நல்ல வெற்றி வாய்ப்பை தரும் என்று எதிர்பார்க்கின்றோம். தமிழக அரசியல் பொறுத்தவரைக்கும் மாற்றம் தரும் மதுராந்தகம் கூட்டம் ஐயா பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் தலைமையில் நடைபெற்றது. நாம் எல்லோரும் கலந்து கொண்டோம். தேசிய ஜனநாயக கூட்டணி எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெறுவதற்கு அமோக வாய்ப்புகள் உள்ளன. அந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி களப்பணி செய்து நாம் வெற்றி பெற்று தேசிய ஜனநாயக கூட்டணியின் ஆட்சியை அதிமுக பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் தலைமையில் அமையப்பெற நாம் பாடுபட வேண்டும். பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர்கள் அண்ணன் நயினா நாகேந்திரன், ஐயா திரு அண்ணாமலை அவர்கள் போன்றோர் மிகவும் அவர்களால் ஆன அனைத்து ஒத்துழைப்புகளும் கொடுத்து களப்பணியில் செய்து இந்த கூட்டணியை அமைக்க பெரும்பாடுபட்டுள்ளார்கள். திரு அண்ணாமலை அவர்கள், திரு நயினார் அண்ணன் அவர்கள் எல்லோரும் நமது கட்சியின் பல தலைவர்களிடம், டெல்லியில் உள்ள தலைவர்களிடம், அமித்ஷா அவர்களுடனும் இதற்கான கலந்துரையாடல்களை மேற்கொண்டு கடந்த 2-3 மாதங்களாக அரும்பாடுபட்டு 99.99% அதிமுக தலைவர்களை ஒன்றிணைத்து பெரும்பாடுபட்டு இந்த கூட்டணியை அமைத்துள்ளார்கள். ஆகையால் பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர்களின் பெரும் பணியை பாராட்டும் விதத்திலும் தமிழக மக்களின் எதிர்காலத்தை சிறப்பாக அமைய வேண்டும் என்ற நோக்கிலும் நாம் அனைவரும் ஒன்றுபட்டு பணியாற்றி தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி வேட்பாளர்களை வெற்றி பெற வைக்க வேண்டும் என்று எல்லோரும் ஒரு மனதோடு செயல்பட வேண்டும். இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் எனது தனிப்பட்ட கருத்தாக இந்த தேர்தல் எதிர்வரும் 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் அதிமுகவுக்கு மிக முக்கியமான தேர்தல், வாழ்வா சாவா என்ற தேர்தல். ஆகையால் பலம் பொருந்தியுள்ள அதிமுக மற்றும் கூட்டணியில் உள்ள பாரதிய ஜனதா கட்சி, பாட்டாளி மக்கள் கட்சி, தமிழக மாநில காங்கிரஸ் மற்றும் பல கட்சிகள் எல்லாம் சேர்ந்த பிறகு மிகவும் பலம் பெற்றுள்ளது. ஆகையால் எப்பாடுபட்டாலும் இத்தேர்தலில் வெற்றி பெற வேண்டும். இதுவே நமது எண்ணமும் பணியும் கூட. நமது சிறு சிறு பிரச்சனைகள், மன ஓட்டங்கள், மனவேதைகளை எல்லாத்தையும் தள்ளி வைத்துவிட்டு தேர்தல் வரும் வெற்றி பெறும் வரை நாம் அயராது பாடுபட வேண்டும். பொதுவாக கூட்டணி தொகுதிகள் எந்தெந்த தொகுதியில் எந்தெந்த கட்சியின் அறிவிப்பு மற்றும் வேட்பாளர்கள் அறிவிப்பு தேர்தல் நெருங்கின சமயத்தில் தான் நடைபெற வேண்டும். அப்போது நடைபெறும் போது அது எளிதாக இருக்கும் செயல்படுத்துவதற்கு. மற்றது எதிர்கட்சிகள் யார் யார் எந்த தொகுதியில் என்னென்ன வேட்பாளர் நிறுத்துறாங்கன்றதை நம்ம தெரிஞ்சுக்கின்னு அதுக்கு தகுந்த மாதிரியெல்லாம் தலைவர் செய்வாங்க. அதனால் இப்போது நமது முதன்மையான கடமை எதிர்வரும் தேர்தலில் வெற்றி பெறுவதே ஆகும். அந்த வெற்றியை நோக்கி நமது பயணம் செல்லும். அதற்கான அனுமனின் அருளும் நமக்கு கிடைக்கும் என்று வேண்டி
நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி ஜெய். நன்றி.